அமெரிக்க விடுதலை போர். இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம்னு சொல்கிறது காரணம் என்னன்னாக்கா, இது 5 in 1 அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடத்தை 5 in 1னா இந்த பாடத்தில் வந்து ஒரு 10 மதிப்பெண் வினா, 6 மதிப்பெண் வினா 1, 3 மதிப்பெண் வினா 3 ஆக மொத்தம் 5 வினாக்கள் இந்த பாடத்தில் கேட்கப்படும். நிச்சயமாக ஒவ்வொரு தேர்விலும் இந்த பாடத்தில் இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. 6 மதிப்பெண் வினாக்கள் 1, 10 மதிப்பெண் வினா அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள் என்ற தலைப்பில் நம்ம படித்தோம்னாக்கா இந்த எல்லா கொஸ்டின் அதில் அடங்கிடும். அமெரிக்க விடுதலை போருக்கான அடிப்படை காரணங்கள், முத்திரைத்தாள் சட்டம், டவுன்ஷெட் சட்டங்கள், பாஸ்டன் தேநீர் விருந்து போன்ற சொல்லக்கூடிய அனைத்து அம்சங்களும் இந்த பாடத்தில் அமையும். அதில் இந்த பாடத்தை வந்து 5 in 1 5 வினாக்கள் கேட்கப்படக்கூடிய ஒரு பாடம். இது ரொம்ப முக்கியமான பாடம். அதை நல்லா கவனிக்கணும். முதலாவது இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின், அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள். இந்த கொஸ்டின் இது வந்து இந்த கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் தனியாக கேட்டால். இப்போ முதல்ல அதுக்கு முன்னாடி நாம் அமெரிக்காவை பற்றி கொஞ்சம் கவனிக்கணும். அமெரிக்காவை பற்றி யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லும்போது 1492ஆம் ஆண்டு போர்ச்சுகல் மாலுமி கொலம்பஸ் என்பவர் அந்த போர்ச்சுகல் அரசி இசபெல்லாவுடைய அனுமதி பெற்று இந்தியாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக பயணம் செய்கிறார். அவர் போகும்போது ஒரு புதிய கண்டத்தை கண்டுபிடிக்கிறார். அது இந்தியா என்று அவர் பெயர் சொல்லிட்டு வர்றார். இந்தியா என்று நினச்சிட்டு வர்றார் 1492ஆம் ஆண்டு. பிறகு 1501ஆம் ஆண்டு இத்தாலியைச் சேர்ந்த மாலுமி அமெரிக்கோ வெஸ்புகி என்பவர் அவரும் வந்து கடல்வழி பயணத்தில் ஆய்வு செய்யும்போது இந்த கொலம்பஸ் கண்டுபிடித்தது இந்தியா அல்ல, அது அமெரிக்கா என்று பெயரிட்டார். அதனால்தான் அவர் பெயராலே அமெரிக்கா வெஸ்புகி என்ற பெயராலேயே அந்த புதிய கண்டத்துக்கு அமெரிக்கா என்று பெயரிடப்பட்டது. அதன் பிறகு இந்த அமெரிக்காவில் கண்டுபிடிச்ச பிறகு வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா 2 இருக்குது. இந்த தென் அமெரிக்காவிலே ஸ்பானியர்கள் குடியேறுகிறார்கள். வட அமெரிக்காவிலே பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் குடியேறுகிறார்கள். ஆனால் அந்த அமெரிக்காவுடைய பூர்வீக மக்கள் யாருன்னு கேட்டாக்கா செவ்விந்தியர்கள் மற்றும் நீக்ரோக்கள். அவங்க தான் அந்த கண்டத்திலே இவங்க கொலம்பஸ் கண்டுபிடிக்கும் முன்னாடியும் அமெரிக்க வெஸ்புகி கண்டுபிடிக்கும் முன்பாகவும் அந்த பூர்வீக மக்கள் அந்த கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் சொல்லும்போது செவ்விந்தியர்கள் மற்றும் நீக்ரோக்கள். இவங்க அந்த கண்டத்தை கண்டுபிடிச்ச பிறகு பல ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர்கள் தென் அமெரிக்காவிலே குடியேறுகிறார்கள். இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்களும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்களும் வட அமெரிக்காவிலே குடியேறுகிறார்கள். இப்படி அங்கு பலர் ஐரோப்பை சேர்ந்தவர்கள் குடியேற்றம் ஏற்படுத்துகிறார்கள். இந்த குடியேற்றல் அமைத்த பிறகு அவர்கள் இந்த விடுதலை போரில் ஈடுபடுகிறார்கள். அதான் முக்கியமான கொஸ்டின். அமெரிக்காவுடைய விடுதலை போருக்கான காரணங்கள் யாவை? இது திரும்ப கேட்குற கொஸ்டின். நான் முதலே சொன்னேன், இது 5 in 1 என்று சொன்னேன். இந்த ஒரு பாடத்தை நீங்கள் படிச்சினாக்கா ஒரு 10 மதிப்பெண் வினா, 6 மதிப்பெண் வினா 1, 3 மதிப்பெண் வினாக்கள் 3 ஆக மொத்தம் 5 மதிப்பெண்கள். இந்த 5 மதிப்பெண்களே குறைந்தது ஏதாகிலும் 2 அல்லது 3 நிச்சயமாக ஒவ்வொரு தேர்விலும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. அதில் முதலாவது அமெரிக்க விடுதலை போரின் காரணங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அடிப்படை காரணங்கள். இது 6 மார்க்கில் எப்படி கேட்பாங்கனாக்கா, அமெரிக்க விடுதலை போருக்கான அடிப்படை காரணங்கள் யாவை அப்படின்னு கேட்டாக்கா இது தனியாக கேட்டாங்கனாக்கா இது 6 மதிப்பு வினாக்களில் கேட்பாங்க. அமெரிக்க விடுதலை போருக்கான அடிப்படை காரணங்கள் யாவை? 10 மார்க்கில் கேட்கும்போது இது தொடர்ந்து எழுத வேண்டியதுதான். நீங்கள் முதலாவதாக இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் அட்லாண்டிக் கடல் ஓரமாக கடற்கரை பகுதியில் ஓரங்களிலே 13 குடியேற்றங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். இங்கிலாந்தில் சென்ற மக்கள் அமெரிக்காவிலே குறிப்பாக அட்லாண்டிக் கடற்கரை ஓரத்தில் 13 குடியேற்றங்களை அமைத்துக் கொள்கிறார்கள். ரெண்டாவது,
இந்த மக்கள் இந்த குடியேற்றங்களை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு ஒரு சந்தையாக செயல்பட வேண்டும். சந்தையாக செயல்படணும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த குடியேற்றங்களில் இருக்கக்கூடிய கச்சா பொருள்களை அந்த 13 குடியேற்றம் சேர்ந்த மக்கள் இங்கிலாந்துக்கு அனுப்ப வேண்டும். அந்த கச்சா பொருள்கள், அதாவது மூலப்பொருள்கள் அங்கு பொருளாக உற்பத்தி செய்யப்பட்டு அது மீண்டும் அந்த குடியேற்றங்களில் விற்பனை செய்யப்பட்டது. இதுதான் அந்த குடியேற்றங்கள் இங்கிலாந்து நாட்டிற்கு சந்தையாக செயல்பட்டன. முதலாவது, இங்கிலாந்தில் சென்றவர்கள் அமெரிக்காவிலே அட்லாண்டிக் கடற்கரை ஓரத்திலே 13 குடியேற்றங்கள் அமைத்தார்கள். மக்கள் வாழ்வதற்கான ஒரு பகுதி, ஒரு பகுதி 13 நாடுகள் சொல்லலாம், அமெரிக்காவில் சிறு சிறு பகுதி 13 குடியேற்றங்களை அமைத்தார்கள். இந்த ஒவ்வொரு குடியேற்றமும் இங்கிலாந்திற்கு சந்தையாக செயல்பட்டன. சந்தையாக செயல்படுன்னு சொல்லும்போது அங்கு இருக்கக்கூடிய மூலப்பொருள்கள் இங்கிலாந்துக்கு அனுப்ப வேண்டும். இங்கிலாந்திலே அந்த மூலப்பொருள்கள் பொருளாக உற்பத்தி செய்யப்பட்டு மீண்டும் அந்த குடியேற்றங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இது சந்தையாக செயல்பட்டது. மூன்றாவதாக, நாவாய் சட்டம். இங்கிலாந்து அரசாங்கமானது இந்த குடியேற்றங்கள் மீது நாவாய் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை புகுத்தியது. என்ன நாவாய் சட்டம் சொல்லும்போது, வியாபாரம் அனைத்தும் இங்கிலாந்து கப்பல் மூலமாகத்தான் நடைபெற வேண்டும். குடியேற்ற கப்பல் செயல்படக்கூடாது, இங்கிலாந்து கப்பல் மூலமாக தான் நடைபெறும் என்பதற்காக நாவாய் சட்டம் எனக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றினார்கள். அடுத்தது வெள்ளப்பாகு சட்டம். வெள்ளப்பாகு சட்டம், வெல்லம் மற்றும் சர்க்கரை மீது அதிக வரி விதிக்கப்பட்டது. குடியேற்றங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட வெல்லம் மற்றும் சர்க்கரை மீது அதிக வரி விதிக்கப்பட்டது. அது வெள்ளப்பாகு சட்டம். மூன்றாவது, அடுத்து நான்காவது தொப்பி சட்டம். ஐந்தாவது, இந்த தொப்பி சட்டம் என்பது ஐந்தாவது செய்தி. குடியேற்றங்கள் தொப்பிகளை இறக்குமதி செய்வதற்கு இங்கிலாந்து அரசாங்கம் தடை விதித்தது. அது தொப்பி சட்டம். அடுத்தது இரும்பு சட்டம். இரும்பு உற்பத்தி செய்வதற்கும் தடை செய்யப்பட்டது. குடியேற்றங்கள் இரும்பு உற்பத்தி செய்வதற்கும் தடை செய்யப்பட்டது. ஆக இந்த 6 விஷயம்தான் அமெரிக்க விடுதலை போருக்கான அடிப்படை காரணங்கள். ஏன்னாக்கா இவங்க சொன்னோம், இங்கிலாந்து வந்தவர்கள் தான் அமெரிக்காவிலே அட்லாண்டிக் கடற்கரை ஓரங்களில் 13 குடியேற்றங்களை அமைத்து அங்கு வாழ்ந்து வருகிறார்கள். அந்த மக்கள் மீது இங்கிலாந்து அரசாங்கம் அந்த குடியேற்ற நாடுகளை சந்தையாக மூலப்பொருள்களை வாங்கி கொண்டு, அதாவது கச்சா பொருளை எடுத்துக்கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்கள் அந்த 13 குடியேற்றங்கள் மீது விற்கப்பட்டது. அது சந்தையாக செயல்பட்டது. நாவாய் சட்டம், இங்கிலாந்து கப்பல் மூலமாகத்தான் அனைத்து வியாபாரம் நடைபெறும் என்பதற்காக நாவாய் சட்டம் இயற்றப்பட்டது. நான்காவதாக வெள்ளப்பாகு சட்டம். குடியேற்றங்கள் விளையக்கூடிய வெல்லம் மற்றும் உற்பத்தி செய்யக்கூடிய வெல்லம் மற்றும் சர்க்கரை மீது அதிக வரி விதிக்கப்பட்டது. அது வெள்ளப்பாகு சட்டம். ஐந்தாவது தொப்பி சட்டம். தொப்பிகள் இறக்குமதி செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டது. அது தொப்பி சட்டம். ஆறாவதாக இரும்பு சட்டம். இரும்பு தாது, இரும்பு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கும் குடியேற்றங்கள் மீது இங்கிலாந்து அரசாங்கம் தடை விதித்தது. இந்த 6 செய்திகள் தான் அமெரிக்க விடுதலை போருக்கான அடிப்படை காரணங்கள். இது தனியாக கேட்கும்போது அமெரிக்க விடுதலை போருக்கான அடிப்படை காரணங்கள் யாவை என்ற ஒரு வினா கேட்டாக்க இந்த 6 செய்தியை நீங்கள் எழுதணும். அடுத்தபடியாக முத்திரைத்தாள் சட்டம் 1765 இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது தனியாக 3 மதிப்பு வினாக்கெல்லாம் தனியாக கேட்பாங்க. நான் முதல்ல சொன்னேன் 5 in 1 சொன்னல. முதலாவது அமெரிக்க விடுதலை போருக்கான அடிப்படை காரணங்கள் ஒரு வினா நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக முத்திரைத்தாள் சட்டம் 3 மதிப்பு வினாக்களில் இது கேட்பாங்க. என்னன்னு கேட்டால், இங்கிலாந்து பிரதமர் கிரன்வெல், இங்கிலாந்து நாட்டுடைய பிரதமர் கிரன்வெல் என்பவர் பல சட்டங்களை, குடியேற்றங்களுக்கு எதிராக பல சட்டங்களை இயற்றுகிறார். குறிப்பாக சர்க்கரை சட்டம், முத்திரைத்தாள் சட்டம், படை வீரர்கள் தங்குமிட சட்டம். இந்த 3 சட்டம். சர்க்கரை சட்டம், சர்க்கரை மீது வரி விதிக்கப்பட்டது. ஏற்கனவே சொன்ன வெள்ளப்பாகு சட்டம் சொன்ன மாதிரி இந்த இங்கிலாந்துடைய பிரதமர் 1765 ஆண்டு குடியேற்றங்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்கிறார். என பல சட்டங்களை இயற்றுகிறார். அதிலும் குறிப்பாக முதலாவது சட்டம் சர்க்கரை சட்டம், அடுத்தது முத்திரைத்தாள் சட்டம், ரெண்டாவது, மூன்றாவது படை வீரர்கள் தங்குமிட சட்டம் என்று சட்டங்களை இயற்றுகிறார். அதில் குறிப்பாக முத்திரைத்தாள் சட்டம். இந்த முத்திரைத்தாள் சட்டம் 1765 ஆண்டு முத்திரைத்தாள் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றுகிறார். இந்த முத்திரைத்தாள் சட்டத்தின்படி அமெரிக்க குடியேற்றங்களில் அனைத்து நிகழ்வுகளும் இங்கிலாந்து நாட்டுடைய முத்திரைத்தாள் மூலமாகத்தான் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆவணங்கள்
இங்கிலாந்துடைய ஆவணமாகிய முத்திரைத்தாள் மூலமாக தான் பதிவு செய்யப்பட வேண்டும். குடியேற்றங்கள் வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இப்போ சொல்கிற முத்திரைத்தாள் இன்றைக்கி ஒரு சொத்து வாங்குகிறோம், பாண்டு வாங்குகிறோம், அரசாங்கத்தின பணம் கட்டி அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குகிறோம். அதே போல் அமெரிக்காவில் இந்த கிரன்வெல் 1765ஆம் ஆண்டு முத்திரைத்தாள் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை புகுத்தினார். இதை அறிந்த அந்த மக்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து பொங்கி எழுந்தார்கள். ஒரு பெரிய கோஷம் கண்டுபிடிச்சாங்க. நோ ரெப்ரசன்டேட்டிவ் நோ டேக்ஸ், பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை, எங்களுக்கு உரிமை, இந்த நாட்டை ஆளக்கூடிய பிரதிநிதித்துவம் தர வேண்டும், அப்படி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் எந்த வரியும் கட்ட மாட்டோம். அதாவது சர்க்கரை வரி, முத்திரைத்தாள் அதையும் வாங்க மாட்டோம், படைவீரர்கள் தங்குமிட சட்டம், எந்த வரியும் கட்டணும். நோ ரெப்ரசன்டேட்டிவ் நோ டேக்ஸ், பிரதிநிதித்துவம் இல்லையில் வரி இல்லை என்ற முழக்கத்தை அமெரிக்க சேர்ந்த இந்த குடியேற்றங்களை சேர்ந்த மக்கள் இந்த கோஷத்தை வெளியிட்டார்கள். இது 3 மதிப்பு வினா. அடுத்தது டவுன்ஷெட் சட்டங்கள். இந்த டவுன்ஷெட் சட்டங்கள் இதுவும் 3 மதிப்பு வினா. இந்த டவுன்ஷெட் யாருன்னா இங்கிலாந்துடைய நிதியமைச்சர். போன இதில் பார்த்தோம், முத்திரைத்தாள் சட்டத்தில் இங்கிலாந்துடைய பிரதமர் கிரன்வெல் அந்த நடவடிக்கை பல குடியேற்ற எதிராக பல சட்டங்களை இயற்றினார். அதன் விளைவாக மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லையேல் வரி இல்லை என்ற கோஷத்தை அமெரிக்க மக்கள் வெளியிட்டார்கள். அதன் பிறகு இங்கிலாந்துடைய நிதியமைச்சர் டவுன்ஷெட் என்பவர் ஒரு சில சட்டங்களை இயற்றி டவுன்ஷெட் சட்டங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவர் என்ன செய்கிறார்னாக்கா, கண்ணாடி, காகிதம், தேயிலை போன்ற மீது வரி, கண்ணாடி, காகிதம் மற்றும் தேயிலை மீது கடுமையான வரியை விதிக்கிறார் இந்த இங்கிலாந்துடைய நிதியமைச்சர் டவுன்ஷெட். மக்கள் இதையும் புறக்கணிக்கிறாங்க, பொருட்களை வாங்க புறக்கணிக்கிறார்கள். இந்த சட்டங்களை மக்கள் புறக்கணித்து எதையும் வாங்கல, மக்கள் புறக்கணிப்பு. இந்த குடியேற்றங்களை சேர்ந்த மக்கள் 13 குடியேற்ற சேர்ந்த மக்கள் இந்த இங்கிலாந்து நிதியமைச்சரினால் கொண்டு வரப்பட்ட கண்ணாடி மீது வரி, காகிதத்தின் மீது வரி, தேயிலை மீது வரி, இப்படி பல்வேறு வரிகள் விதிக்கப்பட்டது. இந்த பொருட்களை இங்கிலாந்து மக்கள் வாங்காமல் அவற்றை புறக்கணித்தது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தின் விளைவாக 1770ஆம் ஆண்டு இந்த டவுன்ஷெட் இங்கிலாந்து நிதியமைச்சர் அவரால் கொண்டு வரப்பட்ட கண்ணாடி, காகிதம், தேயிலை மீது வரியை மக்கள் எதிர்த்து அந்த பொருட்களை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். பாஸ்டன் நகரிலே குடியேற்றங்களை சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபடும்போது இங்கிலாந்து காவலர்களால் 5 அமெரிக்கர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். வெறும் 5 பேர் தான். இப்போ இந்தியாவில் ஜாலியன்வாலாபாக் படுகொலை போல அமெரிக்காவில் இந்த அமெரிக்க விடுதலை போருக்கு ஒரு முக்கிய காரணம் அமைந்தது பாஸ்டன் படுகொலை. இந்த டவுன்ஷெட் சட்டங்களை எதிர்த்து அமெரிக்க மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 5 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த நிகழ்வானது பாஸ்டன் படுகொலை என்று அழைக்கப்படுகிறது. இது டவுன்ஷெட் சட்டங்களில் 3 மதிப்பு வினாக்கள். இந்த 3 செய்தி எழுதணும், நீங்கள் எழுதணும். டவுன்ஷெட்னா இங்கிலாந்துடைய நிதியமைச்சர் டவுன்ஷெட். அவர் கண்ணாடி, காகிதம், தேயிலை மீது வரி விதித்தார். அமெரிக்க குடியேற்றம் சேர்ந்த மக்கள் அந்த சட்டங்களை புறக்கணித்தது மட்டுமல்லாமல் அந்த பொருட்களை வாங்க மறுத்தார்கள். அடுத்தது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை பாஸ்டன் நகரிலே 5 அமெரிக்கர்கள் இங்கிலாந்து காவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு பாஸ்டன் படுகொலை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது பாஸ்டன் தேநீர் விருந்து 1773ஆம் ஆண்டு வருஷம். பாஸ்டன் படுகொலை நடந்த பிறகு 1770ஆம் ஆண்டு பாஸ்டன் படுகொலை, அதாவது இங்கிலாந்து நிதியமைச்சரால் கொண்டு வரப்பட்ட டவுன்ஷெட் என்பவரால் கொண்டு வரப்பட்ட அந்த வரி உயர்த்தப்பட்ட கண்ணாடி, காகிதம், தேயிலை மீது வரி விதிக்கப்பட எதிர்த்து குடியேற்றங்களைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டக்காரர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 5 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டார்கள். இது பாஸ்டன் படுகொலை எனப்பட்டது 1770ஆம் ஆண்டு. அதைத் தொடர்ந்து பாஸ்டன் தேநீர் விருந்து. தேநீர் விருந்துனா நம்ம உட்காந்து நம்ம டீ சாப்பிட்றோம், டீ பார்ட்டி நினைக்க கூடாதுங்க. தேநீர் விருந்துனாக்கா அந்த படுகொலைக்கு 5 அமெரிக்கர்களை சுட்டுக் கொண்டார்கள் இல்லையா, அந்த நிகழ்ச்சிக்காக தாய்நாட்டு அரசாங்கம், அதாவது இங்கிலாந்து அரசாங்கத்தின் மீது அமெரிக்கர்கள் நடத்திய ஒரு போராட்டம் தான் பாஸ்டன் தேநீர் விருந்து என்று அழைக்கப்படுகிறது. அதாவது
1773ஆம் ஆண்டு இங்கிலாந்து அரசாங்கத்தால் தேயிலை சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அந்த தேயிலை சட்டம் என்றால் தேயிலை மீது அதிக அளவு வரி விதிக்கப்பட்டு அந்த சட்டத்தை இங்கிலாந்து அரசாங்கம் அமெரிக்கா மீது திணிக்கிறது. அது தேயிலை சட்டம். இந்த தேயிலை சட்டத்தை எதிர்த்து அமெரிக்கர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, செவ்விந்தியர்கள் போல வேடம் தரித்து பாஸ்டன் துறைமுகத்தில் இருந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க கப்பலில் ஏறி, இங்கிலாந்து கப்பலில் ஏறி அந்த கப்பலில் இருந்த தேயிலை பொட்டலங்களை கடலில் வீசி எறிந்தார்கள். 1773ஆம் ஆண்டு தேயிலை சட்டம் விதிக்கப்பட்டது இங்கிலாந்து அரசாங்கத்தால் அமெரிக்கனுடைய குடியேற்றங்கள் மீது. அமெரிக்க மக்கள் அந்த சட்டத்தை எதிர்த்து என்ன செய்கிறாங்க, பாஸ்டன் நகரத்தில் ஒரு துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகத்தில் இங்கிலாந்து நாட்டு கப்பல் வந்துருக்குது. அந்த கப்பலில் நிறைய தேயிலை பொட்டலம் இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, மாறு வேடம், செவ்விந்தியர்கள் போல வேடம் தரித்து அந்த கப்பலிலே ஏறி அந்த கப்பலில் இருந்த தேயிலை பொட்டலம் அனைத்தையுமே எடுத்து கடலில் வீசி எறிந்தார்கள். இந்த நிகழ்வுதான் பாஸ்டன் தேநீர் விருந்து என்று அழைக்கப்படுகிறது. இது 3 மார்க் கொஸ்டின். இப்போது நம்மளுக்கு வந்து பார்க்கும்பொழுது இந்த அமெரிக்க விடுதலை போரில் முதல்ல ஆரம்பம் சொன்னேன், இது 5 in 1 என்று சொன்னேன். அதாவது 10 மார்க் வினா என்று கேட்கும்போது நான் சொன்ன செய்தி அனைத்தையுமே எழுதினா 10 மார்க் கிடைக்கும். ஒரு 10 மார்க். 6 மார்க்கில் அமெரிக்க விடுதலை போருக்கான அடிப்படை காரணங்கள் யாவை, இந்த 6 செய்தி சொன்னோம் உங்களுக்கு. அடுத்தது 3 மதிப்பு வினாக்கள் 3 சொன்னோம். ஒன்று முத்திரைத்தாள் சட்டம், 2வது டவுன்ஷெட் சட்டங்கள், 3வது பாஸ்டன் தேநீர் விருந்து. ஆக 3 மதிப்பெண் வினாக்கள், ஒரு 6 மதிப்பெண் வினா, ஒரு 10 மதிப்பெண் வினா. இந்த பாடத்தில் 5 வினாக்கள், 5 வினாக்களிலே ஏதேனும் 2 அல்லது 3 ஒவ்வொரு ஆண்டு தேர்விலும் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்தை நீங்கள் நல்லா தரவாக படிச்சிங்கனாக்கா நிச்சயமாக உலக வரலாற்றில் அதிக மதிப்பெண் பெற்று உங்களால் தேர்ச்சி பெற முடியும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். அதுக்கு அடுத்தபடியாக பிரெஞ்சு புரட்சி பாடத்தில் 1789ஆம் நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சி, இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். பிரெஞ்சு புரட்சிக்கான காரணங்கள் கேட்பாங்க, அல்லது அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள். நிச்சயமாக இந்த 2 எதனா ஒன்று உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி 10 மார்க் கொஸ்டினில். இந்த பாடத்தை பார்க்கும்போது இது 3 in 1 என்று சொல்லலாம். அமெரிக்க விடுதலை போருக்கான காரணங்கள் 5 in 1 சொன்னோம். ஒரு 10 மார்க், ஒரு 6 மார்க், 3 3 மார்க் என்று சொன்னோம். இதில் பிரெஞ்சு புரட்சிக்கான காரணங்களில் 10 மார்க் கொஸ்டின் 1, 6 மார்க் கொஸ்டின் 1, 6 மதிப்பெண் வினா, 3 மதிப்பெண் வினா 1. ஆக இது 3 கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு பாடம். இது 3 in 1. இது 10 மார்க் கொஸ்டின். பிரெஞ்சு புரட்சிக்கான காரணங்கள் அப்படி பார்க்கும்போது பல காரணங்கள் சொல்லாங்க இதுக்கு. அதாவது அரசியல் காரணம், சமுதாய காரணங்கள், பொருளாதார காரணங்கள்,